என்ன ஆனாலும் சரி, ரவி அவர் கூட எனக்கு விவாகரத்தே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல தான் ஆர்த்தி அவங்க இருக்காங்க. பசங்களோட நலன் எனக்கு ரொம்பவே முக்கியம். ஆனா ரவி அவர்கிட்ட நிறையவே பேச முயற்சி பண்ணேன். ஆனா அவர் என் கூட பேசவே இல்லை அப்படின்னு ஆர்த்தி ரொம்பவே வேதனைப்பட்டு ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஜெயம் ரவி அவரும் ஆர்த்தி அவங்களும் திருமணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த நிலையில திடீர்னு விவாகரத்து அப்படிங்கிற அதிரடியான முடிவை ஜெயம் ரவி அவரு எடுத்திருக்காரு. சொல்ல போனா அவருடைய தரப்புல இருந்து நிறைய விஷயங்கள் யோசிச்சு பரிசீலனை பண்ணி நிறைய பேருடைய நலனுக்காக தான் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஆனா ஆர்த்தி அவங்க இதனால யாருக்கும் எந்த ஒரு நலனும் இல்ல, என்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா ரவி அவரு ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்தாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. என்கிட்ட கேட்காமையே இந்த விவாகரத்து விஷயத்தை அவர் வெளியேற்றிக்காரு. அது மட்டும் இல்லாம நான் அவர் கூட பேசணும்னு நிறையவே முயற்சி பண்ணேன். அப்பவும் அவர்கிட்ட என்னால பேச முடியல அப்படின்னு எல்லாம் ஆர்த்தி அவங்க ஒரு சில உண்மைகளை உடைச்சு பேசியிருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெண்டு பேரும் நிறைய பேட்டிகளை கொடுத்திருந்தாங்க. அந்த பேட்டியில ஆர்த்தி அவங்க ஜெயம் ரவி அவருக்கு கண்டிப்பா நான் 100 மார்க்குக்கு மேலதான் கொடுப்பேன், அந்த அளவுக்கு என்ன ரொம்பவே அன்பா பாசமா எவ்வளவு தூரம் பார்த்துக்கிட்டாரு. சொல்ல போனா நான் கர்ப்பமா இருந்த சமயத்துல எல்லாம் எவ்வளவு தூரம் என்ன கேர் பண்ணி பார்த்துப்பாரு. அந்த அளவுக்கு ரொம்பவே பாசம் காண்பிச்ச ஒருத்தர் அப்படின்னு சொன்னா அவரை தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு என்னோட வாழ்க்கையில முக்கியமான ஒரு நபர். அது மட்டும் இல்லாம 3-4 மணிக்கு தான் ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு எனக்கு தோணும். அப்பெல்லாம் உடனே எழுந்து எல்லாமே பண்ணி கொடுப்பாரு. அடுத்த நாள் ஷூட்டிங் இருக்கு இப்படி எல்லாம் யோசிக்கவே மாட்டாரு. ஒரு கணவரா 100 மார்க் மேலதான் போடுவேன், ஒரு கணவரா மற்ற எல்லாரும் அவரை மாதிரி இருக்கணும் அப்படின்னு பேசி இருந்தாரு. இந்த நிலையில ஒரு வருஷத்துல இப்படி எல்லாம் ஆகும்னு யாருமே நினைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளவு தூரம் பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கு. சொல்ல போனா இவங்களுக்குள்ள பிரிவுக்கு காரணமே இவங்களுடைய குடும்பம் தான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அவங்களுடைய மாமியாருடைய தரப்புல இருந்து ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதனாலதான் ரவி அவர் அதெல்லாம் தாங்கிக்க முடியாம இந்த மாதிரி விவாகரத்து அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காரு. ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கு. ஆர்த்தி அவங்க முடிஞ்ச அளவுக்கு ரவி அவர்கிட்ட பேசி பார்க்கலாம், இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் யோசனையில இருந்திருக்காங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்கல இப்படி ஒரு விவாகரத்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு அதிரடியான முடிவை ஜெயம் ரவி அவர் எடுத்ததுக்கு அப்புறமும் ஆர்த்தி அவங்க இனிமே அவர் கூட சேரணும்னு தான் நினைக்கிறாங்களாம். சொல்ல போனா ஆர்த்தி அவங்களே நேரடியா பேச பலமுறை முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்துல எல்லாம் ரவி அவரு கொஞ்சம் கூட பேச எதுவுமே விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாராம். நிறைய முயற்சி பண்ணியும் பேசுறதுக்கு அவர் அனுமதிக்கவே இல்லை. இப்ப கூட ட்ரை பண்றாங்க. இந்த அறிக்கைக்கு அப்புறமாச்சு பார்த்துட்டு அவர் ஏதாவது சொல்லுவாரா, என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பசங்களோட நலனுக்காகவாச்சு அவரு சேருவாரா அப்படின்னு எல்லாம் கூட எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ரவி அவரு ஏன் இப்படி முடிவெடுத்தாரு, இதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். விவாகரத்துக்கு மனு கொடுத்திருக்காரு, விசாரணை எல்லாம் பண்ண போறாங்களாம். சோ இது கடைசியில முடிவு எப்படி வரப்போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரசிகர்களுடைய ஆசை இவங்க மறுபடியும் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.